ஸோ அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொழியை ஆள்வோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ மொழிப்பயிற்சி 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் கடைசி லெசனோட மொழிப்பயிற்சி பார்க்க போகிறோம். அந்த இந்த இன்னும் சுட்டு சொற்களை அமைத்து தொடர்கள் எழுதுக. அந்த புத்தகம், இந்த புத்தகம். ஸோ சுட்டு சொற்கள் இருக்குது. அதாவது அந்த இந்தங்கிறது சுட்டு திரிபுன்னு சொல்லுவோம். ஏன்னா அப்புத்தகம் இப்புத்தகம் அப்படிங்கிற வேர்டு தான் அந்த புத்தகம் இந்த புத்தகம்னு சுட்டு திரிபாக வந்திருக்கு. ஸோ இந்த சுட்டு திரிபால் ஆன சொற்றொடர்கள் கேட்டிருக்காங்க. அந்த வீடு, இந்த பள்ளி, எங்கே, ஏன், யார் ஆகிய வினா சொற்களை அமைத்து தொடர்கள் எழுதுக. எங்கே செல்கிறாய், ஏன் செல்கிறாய், யாருடன் செல்கிறாய். ஸோ இதெல்லாமே வினா சொற்கள். அதை அமைத்து தொடர்கள் கேட்டிருக்காங்க, எழுதியாச்சு. சொற்களை சேர்த்து சொற்றொடரை நீட்டி எழுதுக. நான் பள்ளியில் படிக்கிறேன். 6ஆம் வகுப்பு. நான் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். பொன்னன் முன்னேறினான். பொன்னன் துணி வணிகம் செய்து பொருளீட்டி முன்னேறினான். ஸோ பொன்னன் துணி வணிகம் செய்து பொருளீட்டி முன்னேறினான். நீ ஊருக்கு சென்றாய். நான் ஊருக்கு சென்றேன். அவன் ஊருக்கு சென்றான். அவர் ஊருக்கு சென்றார். ஸோ அவ்வளோதான். 5 சொற்றொடர் எழுதலாம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்த்து எழுதுக. நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள். நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள். நாம் உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்கி வருகிறோம். நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். சொல்ல கேட்டு எழுதுக. மல்லெடுத்து, கதிர்ச்சுடர், நாட்டுப்புற பாடல், பண்டமாற்று வணிகம், மின்னணு பரிமாற்றம், பட்டினப்பாலை, வேளாண்மை, அண்மை சுட்டு, புறவினா. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. மனிதர்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கச் செய்வதே வணிகத்தின் நோக்கங்களுள் ஒன்று. ஒரு இடத்தில் உற்பத்தியாகும் பொருட்களை பல இடங்களுக்கு அனுப்புவதும் பல இடங்களில் கிடைக்கும் பொருட்களை ஓரிடத்தில் கிடைக்கச் செய்வதும் வணிகம் ஆகும். கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம் ஆகும். சான்றாக, கல் என்பது விற்பனை பொருள் அன்று. ஆனால் அதனை செதுக்கி சிலையாக மாற்றலாம். உதிரும் கல் தூளை கோலமாவாக மாற்றலாம். இதனை மதிப்பு கூட்டுதல் என்பர். ஸோ என்ன சொல்கிறாங்க, மனிதர்களுக்கு தேவையான ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் ட்ரை பண்ணுறோமோ அதுதான் வணிகம். ஸோ ஒரு இடத்தில் உற்பத்தியாகும் பொருட்களை பல இடங்களுக்கு அனுப்புவதும் பல இடங்களில் கிடைக்கும் பொருட்களை ஒரு இடத்தில் கிடைக்க செய்வதும் வணிகம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ கிடைக்கும் பொருட்களோட மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுறது தான் சிறந்த வணிகம். சான்றா இப்போ ஒரு கல் கிடைக்கி அப்படின்னா அது விற்பனை பொருள் கிடையாது. ஆனால் அதை செதுக்கி சிலையாக மாற்றுறோம் இல்லையா. ஸோ உதிரக்கூடிய கல் தூளை கோலமாவாக மாற்றுறோம். ஸோ இப்படி நம்ம ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறது தான் அந்த மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பனை மரத்தை பொறுத்த அளவில் எடுத்துக்கோங்களேன். ஸோ அதுலேருந்து பதனி கிடைக்கும். ஸோ பதனியாகவே விற்றோம் அப்படின்னா அவங்களுக்கு கம்மியாக தான் பைசா கிடைக்கும். இப்போ பதனியை காய்ச்சி கற்கண்டாக செய்கிறாங்க, கருப்பட்டியாக செய்கிறாங்க. ஸோ அப்படின்னா அது அதை மதிப்பு கூட்டுறாங்க. மதிப்பு கூட்டி அதை இன்னும் காஸ்ட்லியாக ஆக்கி விற்காங்க. கிடைக்கும் பொருட்களின் டேஸ் கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். மதிப்பை கூட்டி, ஸோ கிடைக்கிற பொருட்களோட மதிப்பை நம்ம கூட்டணும். அதான் சிறந்த வணிகம். சிலை செதுக்கப்படும் போது உதிரும் தூள்களை கோலமாவாக மாற்றலாம். வணிகத்தின் நோக்கம் என்ன? மக்கள் எல்லாத்துக்கும் அவங்க நினைக்கிறது கிடைக்கணுங்கிறது தான். மதிப்பு கூட்டுதல்னா என்னது? ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறது. கிடைக்கிற மாதிரியே அப்படியே விற்காம அதை இன்னொரு பொருளாக மாற்றுறது தான் என்னது? மதிப்பு கூட்டுதல். ஸோ இதற்கு ஏற்ற தலைப்பு வணிகம் அப்படிங்கிறது தான். அடுத்த மொழியோடு விளையாடு. தனி ஆளாய் இருந்தால் நடுநிலையாய் இருந்திடுவான். யாரும் அமர்ந்தால் ஏற்றம் இறக்கம் காட்டிடுவான். அவன் யார்? தராசு. தண்ணீரில் கிடப்பான், தள்ளாடி தள்ளாடி நடப்பான், காலில்லாத அவன் யார்? ஸோ தண்ணீரில் கிடப்பானா, தள்ளாடி தள்ளாடி நடப்பானா. ஸோ கப்பல். அடுத்தது, பேச முடியாத ஓட்டப்பந்தய வீரனுக்கு வாய்க்கு மட்டும் பூட்டு. அவன் யார்? ஸோ அவனுக்கு பேச தெரியாது, ஓட்டப்பந்தய வீரன். ஸோ அது யார்? குதிரை. அவன் யாருன்னு கேட்டிருக்காங்க, குதிரை. எந்திரத்தால் செய்ய முடியாத மணி, ஊசி நூலில் கோர்க்க முடியாத மணி,
பூமியில் விளையும் மணி, பூவுலகத்தார் விரும்பும் மணி. அது நெல்மணி. என்ன மணி? நெல்மணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீலம், கோமேதகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகதம். ஸோ இது எல்லாமே நவமணிகள். நீலம், கோமேதகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகதம். ஸோ இதில் நமக்கு தெரியாது மாணிக்கம், வைரம், பவளம், முத்து, மரகதம் தெரியும். ஸோ மாணிக்கம், வைரம், பவளம், முத்து, மரகதம். ஸோ இது எல்லாமே பாருங்களேன். மாணிக்கம் முத்து வரிசை, மரகதம் வரிசை, அதுபோக வைரம், வைடூரியம், வைரம், வைடூரியம், பவளம், புஷ்பராகம், பவளம், புஷ்பராகம், அதுபோக கோமேதகம், நீலம். ஸோ கோமேதகமும் நீளமும் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீலம், கோமேதகம், மாணிக்கம், மரகதம், முத்து, வைரம், வைடூரியம். வைரம்க்கு அப்புறமா என்னது? வைடூரியம். வைரம்க்கு அப்புறமா வைடூரியம். பண்டைய தமிழகத்தின் துறைமுகங்கள் பற்றியும் அங்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை பற்றியும் எழுதுகோ. ஸோ பண்டைய துறைமுகம் கேட்டிருக்காங்க. பண்டைய தமிழகத்தில் என்னதெல்லாம் ஃபேமஸாக இருந்துச்சு? மயில் தோகை, அப்புறம் நிறைய சங்கு வளையல்கள் அதனோட சேர்ந்தது ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் ஏற்றுமதி பொருட்கள். அதெல்லாம் ஏற்றுமதியில் முக்கியமானது என்னது? மிளகு, லவங்கம், அந்த வாசனை பொருட்கள் ஃபுல்லாக. இறக்குமதி செய்யப்பட்டதில் குதிரைகள், தங்கம், அந்த மாதிரி இதெல்லாம் இறக்குமதி பண்ணாங்க. உங்களுக்கு தெரிந்த 3 தொழில்களின் பெயர்களை எழுதுக. அத்தொழில்கள் தொடர்புடைய 5 சொற்களை பட்டியலிடுக. ஸோ உழவு தொழில் கொடுத்துருக்காங்க. ஏறு, கலைப்பை, உழவர், உழவு, சூரியன், மாடுகள், அதெல்லாம் எனது உழவு தொழிலோடு சம்மந்தப்பட்டது. குறுக்கெழுத்து புதிர். நானிலம் படித்தவன் பாடலை எழுதியவர். ஸோ நானிலம் படித்தவன் அப்படிங்கிற பாடலை எழுதியவர் யார்? நானிலம் படித்தவன் அப்படிங்கிற பாடலை எழுதியவர் முடியரசன். சுட்டி காட்ட பயன்படுவது சுட்டெழுத்துக்கள். அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது குதிரை. ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் முறை பண்டமாற்று முறை. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டும். மீனவருக்கு மேகம் போன்றது மணல். கடல் மணல் தான் மேகம் போன்றது. உடலுக்கு போர்வையாக அமைவது. ஸோ இதுவும் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். மேகமும் உடலுக்கு போர்வையும் கேட்டிருக்காங்க. ஸோ மேகம் வெண்மணலை பஞ்சு மெத்தை. ஸோ மணல் பஞ்சு மெத்தை தான், மேகம் கிடையாது. ஸோ பனிமூட்டம் உடல் போர்வை. ஸோ அவங்களோட பனிமூட்டம் தான் உடல் போர்வை. மேகம் என்னது? அருமை மேகம் நமது குடை. ஸோ மேகம் அவங்களுக்கு குடையாக யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேகம் அவங்களோட குடை ப்ளஸ் பனிமூட்டம் அவங்களோட உடல் போர்வை. ஸோ மேகம் அவங்களோட குடையாகவும் பனிமூட்டம் அவங்க உடல் போர்த்தக்கூடிய போர்வையாகவும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய குடிமகனாக எனது கடமையை நிறைவேற்றுவேன். கலப்படம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவேன். நெகிழி பயன்பாட்டை இயன்றவரை தவிர்ப்பேன். கடைக்கு செல்லும் போது துணி பைகளை எடுத்து செல்வேன். ஸோ கலைச்சொல் என்ன சொல்கிறாங்க? கமோடிட்டி. கமோடிட்டினா என்னது? பண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெர்ரீஸ்னால் பயண படகுகள். ஹெரிட்டேஜ் மில்க் சொல்லுவாங்களா? ஹெரிட்டேஜ் பால், தயிர், பாரம்பரியம். ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியம். நுகர்வோர் அப்படிங்கிறவங்க யார்? கன்சியூமர். நுகர்வோர் அப்படிங்கிறவங்க யார்? கன்சியூமர். வாயேஜ் கடற்பயணம். என்டர்பிரினர் அப்படிங்கிறவங்க ஆண்டர்பிரினர்னு சொல்லுவாங்க, தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன்ங்கிறது கலப்படம். வணிகர், மெர்ச்சன்ட். வணிகர்னால் யார்? மெர்ச்சன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? கமோடிட்டிங்கிறது பண்டம். பயணப்படகுகள் அப்படிங்கிறது ஃபெர்ரீஸ் அப்படிங்கிறது தான் பயணப்படகுகள். ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது பாரம்பரியம். நுகர்வோர், கன்சியூமர். அடுத்து கடற்பயணம், வாயேஜ். தொழில் முனைவோர், என்டர்பிரினர்.
அப்புறம் கலப்படம் அடல்ட்ரேஷன். கலப்படம் அப்படிங்கிறது என்னது? அடல்ட்ரேஷன். வணிகர் மெர்ச்சன்ட். வணிகர் யார்? மெர்ச்சன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பண்டம் கமோடிட்டி. பண்டம் அப்படிங்கிறது என்னது? கமோடிட்டி. கமோடிட்டி பண்டம், ஃபெர்ரிஸ் பயணப்படகுகள், ஹெரிட்டேஜ் பாரம்பரியம், கன்சியூமர் நுகர்வோர். கன்சியூமர்னால் யார்? ஒரு பொருளை வாங்குறவங்க, நுகர்வோர். வாயேஜ் கடற்பயணம். என்டர்பிரினர். என்டர்பிரினருங்கிறது யார்? தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன் கலப்படம், மெர்ச்சன்ட் வணிகர். ஸோ கமோடிட்டி பண்டம், ஃபெர்ரிஸ் பயணப்படகுகள். கமோடிட்டி பண்டம், ஃபெர்ரிஸ் பயணப்படகுகள், ஹெரிட்டேஜ் பாரம்பரியம், கன்சியூமர் நுகர்வோர், வாயேஜ் கடற்பயணம், என்டர்பிரினர் தொழில் முனைவோர், அடல்ட்ரேஷன். அடல்ட்ரேஷன் என்னது? கலப்படம். மெர்ச்சன்ட் அப்படிங்கிறவங்க வணிகர். ஸோ இதோடு இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.